அனிதா குப்புசாமி விஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். நம்முடைய யூடியூப் சேனலில் தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு வரோம். இன்றைக்கு இந்த பதிவில் 3 லீஃப் தொக்கு 3 இலைகள் தொக்கு செய்து காமிக்க போகிறேன். அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு நான் இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொலியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். 3 லீஃப் தொக்கு தெரிஞ்சிருப்பீங்க என்னென்ன இலைகள்னு. நான் என்னென்ன இப்போது செய்முறைக்கு நேரடியாக போகிறேன். அப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க. சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். தெரியாதவங்க இது கற்றுக்கோங்க. சரி, இப்போ போகலாமா செய்முறைக்கு? இது எவ்வளவு தேவையான பொருள்கள் என்னென்ன அப்படின்ற லிஸ்ட்டை இந்த வீடியோவுக்கு நடுவுலையே நான் போடுறேன். அது நீங்கள் பார்த்து எழுதிக்கோங்க, குறிச்சிக்கோங்க, செஞ்சுக்கோங்க. 3 இலைகள் என்னென்னு பாருங்கள். கறிவேப்பிலை, புதினா இலை, கொத்தமல்லி இலை, அதுக்கு கொடம்புளி. நம்ம விஹா ஆன்லைனில் இருக்கு இல்லையா, ரொம்ப சுத்தமான கொடம்புளி அது சேர்த்துருக்கேன். பொதுவாகவே கொடம்புளி சாதாரண புளியை காட்டிலும் பன்மடங்கு அதிக சக்தி உடையது. இன்னொன்று உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்தது பார்த்திங்கன்னா காஞ்ச வத்தல் மிளகாய், காய்ந்த மிளகாய். இது எல்லாத்தையும் நம்ம பச்சையாகவே மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து உப்பு போட்டு அரைச்சிக்கலாம். பாருங்கள், இது முடிஞ்ச அளவு கொஞ்சம் கெட்டியாகவே அரைச்சிக்கணும். இதுக்கப்புறம் நம்ம இதை நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா சுண்ட அப்படியே ஊறுகாய் மாதிரி திரண்டு வர்ற மாதிரி பிரட்டி எடுக்கலாம். இதை பச்சையாக அரைச்சி சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சுவையாக இருக்குது. நான் இப்போ இந்த எண்ணெயில் பிரட்டி எடுக்காமையே சாப்பிட்டு பார்த்தேன், அவ்வளோ நல்லாயிருக்கும். ஆனால் கூட இது வச்சு சாப்பிட்ணும் இல்லையா, நம்ம கொஞ்சம் அதிகமாக இலை எல்லாம் மீந்துருச்சு, நிறையா வாங்கிட்டோம் கடையிலேருந்து அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ஊறுகாய் மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. நல்லா திரட்டி வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அப்பப்போ தயிர் சாதத்து கூட, இல்லை சப்பாத்தி கூட, பூரி கூட, எல்லாத்துக்கூட ரொம்ப நல்லாயிருக்கும். வெறும் சாதத்துலேயும் இதை பிரட்டி சாப்பிட்டு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டோன்னா அவ்வளோ சுவையாக இருக்கும். எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ நான் அரைச்சி வச்சதை அதில் சேர்க்குறேன். உப்பு, புளி, காரம்லாம் அவ்வளோ பக்காவாக இருக்குது. இது எண்ணெய் கூட இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். காரணம் என்னென்னா, கொஞ்சம் நாள் வச்சு சாப்பிட்ணுன்னா இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் வெளியில் வச்சிங்கன்னா கூட ஒன்றும் ஆகாது, அப்படியே இருக்கும், நல்லா இருக்கும். இதை நீங்கள் சிம்மில் வச்சு உங்களுடைய அடுத்தடுத்த வேலைகளை பார்க்கலாம். நல்லா அப்படியே திரண்டு வரணும், தானாக சுருட்டிக்கிட்டு வரும் இல்லையா, அந்த மாதிரி சுருட்டிக்கிட்டு வரணும். இந்த மாதிரி பதமாக சுருட்டிக்கிட்டு வரும்போது நம்ம ஒரு பாட்டிலில் இல்லாட்டி ஒரு ஜாடியில் போட்டு அடைச்சி வச்சுக்கலாம். இது ஊறுகாய் போலவும் தொட்டு சாப்பிட்லாம். சப்பாத்தி, பூரி, பராட்டா கூட, சாதத்து கூட நல்லா பிசைஞ்சு சாப்பிட்லாம். இப்போ நான் சாதத்து கூட பிசைஞ்சு சாப்பிட்டு பார்க்குறேன். என்ன மனோன்றீங்க தெரியுமா? நடுவில் உப்பு பார்த்ததில் அந்த சுவை டெம்ப்ட் பண்ணிச்சு. சாதத்து கூட பிசைஞ்சு சாப்பிட்ணுன்னே கொஞ்சம் நல்லெண்ணெயும் ஊற்றிக்கலாம், அப்போ இன்னும் நல்லாயிருக்கும். இது குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுங்க. சோத்தில் நல்லா பிசைஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அப்படியே உருண்டை பிடிச்சி சாப்பிட்றேன் பாருங்கள். தேவாமிர்தம் மாதிரி இருக்குது. இன்னும் ஒன்றே சாப்பிட்டுக்கிறேன். சூப்பர். சரி, நீங்கள் இந்த 3 லீஃப் தொக்கு 3 இலை தொக்கு செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியத்திற்கு ரொம்பவே நல்லது. சரி, இந்த பதிவை முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம விஹா ஆன்லைன் பற்றி வழக்கம் போல் சொல்லுவேன் இல்லையா, அதை பற்றி சொல்கிறேன். புதுசாக வர்றவங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும்னு நான் தொடர்ந்து எல்லா பதிவுகள்லையும் சொல்லிக்கிட்டு வரேன். இன்னொன்று, புதிதாக நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு பழைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மற்றும் பழைய என்னுடைய கஸ்டமர்ஸ்க்கெல்லாம் தெரிவிச்சுக்கிறேன். விஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப். இது வரைக்கும் யாராவது விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணிக்கலன்னா உடனே ப்ளே ஸ்டோர், ஆப் ஸ்டோருக்கு போங்க. தம்ப்நெயிலில் கொடுக்கப்பட்டு இருக்கின்ற விஹா ஆன்லைன் என்கின்ற ஸ்பெல்லிங் பார்த்துட்டு
டெக்ஸ்ட் பண்ணுங்கள், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படியும் புரியலன்னா இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்க்கான லிங்க்ஸ் தரப்பட்டுள்ளது. அதை டவுன்லோட் செஞ்சு வச்சுக்கோங்க. பொருள்களை நேரில் பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய விஹா கடைக்கு வாங்க. அதற்கான ஃபோன் நம்பர், அட்ரஸ் எங்களுடைய viha.online இ-காமர்ஸ் வெப்சைட் மற்றும் எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பில் தரப்பட்டிருக்கு. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் தரப்பட்டிருக்கு. நிறைய பொருள்கள் நேரில் பார்த்து நீங்கள் வாங்கலாம். எங்களுடைய விஹா ஷாப்கான பிரான்ச்சஸ், அதாவது கிளைகள் வேறு எங்கேயுமே கிடையாது. உங்கள் ஊரில் அல்லது உங்கள் நாட்டில் என்னுடைய பெயர், புகைப்படம், வீடியோவை பயன்படுத்திக்கிட்டு அவங்க கடை தான், அவங்க கடையில் இருக்கக்கூடிய பொருள்கள் தான் நாங்கள் விற்றுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது முற்றிலும் தவறான செய்தி. அப்படி ஒரு செய்தி இருந்துச்சுன்னா நான் தெரியப்படுத்துவேன். அப்படி விற்கணும்னு விருப்பப்படுறவங்க கூட நீங்கள் எனக்கு தெரியப்படுத்துங்க. அதாவது கமெண்ட்டில் தெரியப்படுத்தலாம், இல்லாட்டி கஸ்டமர் கேருக்கு கூப்பிட்டு தெரியப்படுத்தலாம். நான் ஒரு வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கேன், அதுலேயும் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணலாம். ஒவ்வொரு பதிவிலையும் நான் திரும்ப சொன்ன செய்திகளை சொல்லிகிட்டு இருக்கேன். காரணம் என்னென்னா, விஹா என்கின்ற பெயர் சில மாற்றங்களோட வேறு ஆன்லைன் ஷாப்பில் வேறு வெப்சைட்டில் விற்று வர்றதா நான் கேள்விப்பட்டேன். அதை தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்கிறோம். புதுசாக ஏதாவது முளைச்சிக்கிட்டே இருக்கும் இல்லையா? அது போன்ற போலிகளை தவிர்க்கணும் அப்படின்னா என்னுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் வேறு எதையும் தேடி போக வேண்டாம் இல்லையா? இன்னொன்று சொல்லிக்கிறேன், எங்களுடைய viha.online இ-காமர்ஸ் வெப்சைட் தவிர, எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தவிர வேறு எந்த வெப்சைட்லேயோ வேறு எந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லேயோ எங்களுடைய பொருள்கள் கிடைக்காது. அப்படி அது கிடைச்சதுன்னா எங்களுடையது கிடையாது. அதை வாங்கிக்கிட்டு என்ன அந்த பொருள் நல்லா இல்லைன்னா என்னை திட்டக்கூடாது இல்லையா? அதனால தான் திரும்ப இதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி, மீண்டும் அடுத்த பதிவில் வேறு ஒரு நல்ல தலைப்போடு உங்களெல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். என்ன தலைப்பு வேணும்னு கமெண்ட்ஸில் நீங்கள் தான் சொல்லணும். அதை படிச்சுக்கிட்டு நான் பதிவாக தரேன். நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.